ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறதான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அதாவது முக்கியமான விஷயம், ட்ரேட்குள்ளே வரவுமே நமக்கு நிறைய திங்கிங் இருக்கும் சரிங்களா. எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் தொடர்ச்சியாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட், நீங்கள் எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு பழகுங்க. ஏன் நிறைய அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்க்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. எப்போதுமே ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் எப்போதுமே எடுத்துக்கோங்க. ஒன் சைடாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ் வந்தாலுமே ஆப்ஷனில் கொஞ்சம் ஹெவியாக வரும். அதனால் நீங்கள் ஒரு 3 lakh 3.5 lakh வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் செல் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹெட்ஜிங் பண்ணச்ச சரிங்களா. இப்போது ஸ்ட்ரைக், அதாவது நான் இப்போ இனிஷியலாக உள்ளே வந்திருக்கேன், 0 to hero இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாருமே நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரும்போது சரிங்களா, அந்த மாதிரியான எந்த ஸ்ட்ராட்டஜியுமே பயன்படுத்தாதீங்க. முழுமையாக என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் மேலே நம்பிக்கை வைங்க. ஒரு ஷேர் எப்படி மேலே ஏறும், ஒரு ஷேர் எப்படி கீழே இறங்கும், எப்படிலாம் நம்ம கணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய எஃபர்ட் இருக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் சார்ட்டை எந்த அளவுக்கு ரீட் பண்ண தெரியுதோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும். எந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண தெரியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் இதில் வந்துட்டீங்க அப்படின்னாலே அண்டர்லைனிங் அசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த அண்டர்லைனிங் அசர்ட் அப்படின்னாலே நீங்கள் நெஃப்டியில் எடுக்கிறீங்களா, பேங்க் நெஃப்டியில் எடுக்கிறீங்களா, ஃபின் நெஃப்டியில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இது மேலே ஏறுமா, ஒரு ஸ்டாக் மேலே ஏறுமா அப்படின்னு கணிச்சா தான் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் சரிங்களா. இப்போது எப்படி ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த ஓஐ டேட்டா ரொம்ப முக்கியம் சரிங்களா. அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சே ஆகணும் சரிங்களா. இன்னொன்று, ரவுண்டு ஃபிகரில் எப்போதுமே ட்ராவல் பண்ணுங்கள். அதாவது இந்த மணி பக்கத்தில் பிரச்சனையே கிடையாது சரிங்களா. நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் இப்போ இது பக்கத்தில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த டேட்டாஸ் நல்லாயிருக்கும் சரிங்களா. நீங்கள் இங்கே பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஏன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்களும் அன்னன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறதும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்லேருந்து சரிங்களா, அன்றைக்கி க்ளோஸ் பண்ணுறவங்களும் பக்கத்தில் இருக்கும்போது தான் நிறையா இருப்பாங்க. இதில் நீங்கள் லாங் ரன், அதாவது இன்ட்ராடே இருக்குது, ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது, கான்ட்ரா ட்ரேடிங் இருக்குது, பொசிஷன் ட்ரேடிங் இருக்குது, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், அது வேறு டைப் சரிங்களா. இந்த மாதிரியான 3-4 ட்ரேடிங் டைப்பில் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரவுண்டு ஃபிகரில் எப்போதுமே எடுங்க. அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே கேப் 20 பாயிண்ட்ஸ் வித்தியாசம் இருக்குது. 1500, 1600, 1700 இந்த மாதிரி ரவுண்டு ஃபிகராக எடுங்க. லாங் டேர்மில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா சரிங்களா. இதில் 50 இல்லை சரிங்களா, 40, 60ன்னு இருக்குது சரிங்களா. கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அந்த ரவுண்டு ஃபிகரில் எடுத்து பழகுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள், 1500 அப்படின்னு நான் சொன்னல, இதில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி எக்ஸிட் ஆனவங்க கொஞ்சம் அதிகம் சரிங்களா. பட் ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஆனால் நார்மலாக பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய பேரோட பார்ட்டிசிபேஷன் உள்ளே இருக்குது சரிங்களா. இதில் இன்றைக்கி இது இந்த கான்ட்ராக்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது. இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பிம்பம் தெரியும். இது 600 ரவுண்டு ஃபிகரில் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அந்த டேட்டாஸ் நல்லாயிருக்கும் சரிங்களா. எப்போவுமே நீங்கள் இந்த மணியில் தான் ட்ரேட் எடுக்க போகிறோம் சரிங்களா. இப்போது ரொம்ப இந்த மணி நீங்கள் கீழே போகிறீங்க, 400 இது பக்கத்தில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது நீங்கள் லாங் ரனில் என்ன பண்ணுறீங்க, ஹெட்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று நியர்பை இருக்கும், ஒன்று ஒரு கால் நியர்பை இருக்கும், ஒரு புட் கொஞ்சம் அவுட்டில் இருக்கலாம் சரிங்களா. ஏதோ ஒரு சம்பவம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வித்தியாசப்படும் சரிங்களா. நீங்கள் ரொம்ப இந்த மணி கீழே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிட் பண்ணுற ப்ரைஸும் ஆஃபர் ப்ரைஸில் நிறையா வித்தியாசம் வரும் சரிங்களா. இதுக்கு இடையில பாருங்கள், இதை 215 கன்சிடர் பண்ணுங்கள், இதை 265 கன்சிடர் பண்ணுங்கள். உள்ள கிட்டத்தட்ட 15 பாயிண்ட் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. இதில் எப்படி போட்டால் கிடைக்கும், பை பண்ணுறவங்க செல் பண்ணால் எப்படி போட்டால் செல் பண்ணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா. அது எப்படி பண்ணால் இதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே, இந்த மாதிரி ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லாட் சைஸ் இதில் 500 சரிங்களா, 15 பாயிண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 7500 ரூபா பக்கம் என்ன ஆகும், டிஃப்ரெண்ட் இருக்கும் சரிங்களா. இதை கரெக்டாக க்ளோஸ் பண்ண தெரியணும் சரிங்களா. அதனால தான் ட்ரேடில் எப்போதுமே அட் ப்ரெசண்டில் இருக்கும்போது, இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அட் ப்ரெசண்டில் ட்ராவல் ஆகிற அமௌண்ட்டில் அந்த ஸ்ட்ரைக் எடுங்க. கொஞ்சம் அதாவது ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி போகும்போது ரவுண்டு ஃபிகர் எடுங்க. ஏன்னா இங்கே டக் முடவாத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க சரி. நீங்கள் விற்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, அந்த மாதிரியான பிரச்சனை. அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரவுண்டு ஃபிகராக செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.